TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சரணடைந்த குழந்தைகள் சிறுவர்கள் எங்கே என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் கலாமாட் கேள்வி எழுப்பியுள்ளார். 5 நாட்கள் பயணமாக இலங்கைக்கு சென்றிருந்த அவர் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை சமூகத்தை உடைத்து துருவப்படுத்திய யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்களின் பின்னர் இலங்கை எதிர்கொள்ளும் பல சவால்கள் பற்றிய நுண்ணறிவுகளை எனக்கு இந்த விஜயம் வழங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டு நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான அவர்களின் நம்பிக்கைகள், அச்சங்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட சிவில் சமூக அமைப்பு சட்டம் போன்ற பல புதிய சட்டங்கள் தற்போது இலங்கையின் துடிப்பான சிவில் சமூகம் எதிர்கொள்ளும் ஆபத்துக்களுக்கு கவலை அளிக்கும் சான்றுகளாக உள்ளன. கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான கூட்டம், ICCPR சட்ட விதிகளை பயன்படுத்துதல், தன்னிச்சையான கைதுகளை செய்தல் உட்பட இவை முறையான குற்றச்சாட்டுகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் நடத்தப்பட்டு உயிர்களை வாழ வழிவகுத்தது குறித்து நாங்கள் மேலும் கவலைப்படுகின்றோம். மூட்டத்தில் இதற்கு முடிவு கட்ட வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மக்களை காயப்படுத்திய, இறந்த, இடம்பெயர்ந்த அல்லது பலவந்தமாக காணாமல் போன 3 தசாப்த கால உள்நாட்டு ஆயுதப்போர் முடிவடைந்து 15 வருடங்களை குறிக்கும் இலங்கைக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாகும். ஆனால் இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களையும் மக்களையும் தோல்வியுறச் செய்தது அடுத்தடுத்த அரசாங்கங்கள் மட்டுமல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் முதல் எதிர்க்கட்சி தலைவர்கள், மத ஸ்தாபனங்கள் மற்றும் தேசிய ஊடகங்கள் வரை தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் தண்டனையின்மைக்கு எதிரான போராட்டத்தை நிலைநிறுத்த தவறிவிட்டனர். எதிர்வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் இலங்கையின் எதிர்காலம் மற்றும் மனித உரிமைகள் பரிசீலனைகள் ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நாட்டின் அரசியல் தலைமையானது நம்பிக்கையை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது பிளவுகளை நிவர்த்தி செய்யும், இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை ஊக்குவிக்கும் மற்றும் புதிய உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதை அரசாங்கம் பரிசீலிக்கும் வேளையில் நிவர்த்திக்கான சூழலை உருவாக்க நனவான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். காணாமற் போதல் என்பது மிக மோசமான வன்முறை. அது முடிவுக்கு வராது. உங்களுக்கு தெரியாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வருடங்களுக்கு இந்த வலி தொடரும். மரணத்தை விட இது வலி மிகுந்தது. வலியும் வேதனையும் மிக மோசமானதாக காணப்படும் உளவியல் சித்திரவதை. நாளாந்தம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் தசாப்தங்களாக இந்த வலியும் வேதனையும் தொடரும். இது இலங்கையின் மீது விழுந்த கரை. இந்த கரையை அகற்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் முன்வர வேண்டும். அந்த குழந்தைகள் எங்கே? 4-5 மாத குழந்தைகள், 3-4 வயதானவர்கள். நான் அவர்களின் படங்களை பார்த்திருக்கின்றேன். 15 வருடங்களாயும் பதிலில்லை. இது மிக நீண்ட காலம். இது மன்னிக்க முடியாத குற்றம். இவர்களை குறித்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும். இவர்கள் தாங்களாகவே முன்வந்து சரணடைந்தவர்கள். சரணடைவதற்கான பகுதிக்கு தாங்களாகவே சென்று சரணடைந்தார்கள். எங்கே அந்த குழந்தைகள்? அவர்கள் குழந்தைகள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு 15 ஆண்டுகள் தேவையாக உள்ளதா என்றார். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசுக்கு விலை போயுள்ளமையால் மண் ஆக்கிரமிக்கப்படுகின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரட்னம் சுஹாஸ் தெரிவித்தார். கிளிநொச்சி சந்திரன் பூங்காவில் நடைபெற்ற மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிளிநொச்சியில் சந்திரன் பூங்கா இராணுவத்தினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனை மீட்டெடுப்பதற்காக நாம் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை திரட்டி போராட்டம் செய்திருக்கின்றோம். கிளிநொச்சியில் வெறுமனே சந்திரன் பூங்கா மட்டுமல்ல, கிளிநொச்சி மாவட்டத்தில் சூழலுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் பொன்னா வெளியில் சீமந்து ஆலை அமைக்கிறார்கள். உருத்திரபுரேஸ்வரர் கோவிலை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள். இப்போது பூங்காவையும் ஆக்கிரமிப்பு செய்கின்றார்கள். கிளிநொச்சிய மண் தற்போது ஆக்கிரமிக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் அரசுக்கு விலை போய்விட்டார்கள். இந்த ஆக்கிரமிப்பை பார்த்து கொண்டு இருக்கப் போவதில்லை. நாம் போராடுவோம். இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களை மையப்படுத்தி போராடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றம் நாளை கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது.
அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணிக்கு பாராளுமன்றம் கூடவுள்ளது. மே 14 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் பொருளாதார நிலை மாற்றம் மற்றும் பகிரங்க நிதிசார் முகாமைத்துவம் ஆகிய 2 சட்ட மூலங்களும் முதலாவது வாசிப்புக்காக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இதனையடுத்து முற்பகல் 9:45 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு பேரணை மீதான விவாதத்தை மேற்கொள்ள பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்ட மூலங்களை மே மாதம் 22ஆம் தேதி சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பதில் நிதியமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சட்ட மூலங்களில் ஒன்று மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதை தடுப்பது தொடர்பாக முன்வைக்கப்படும் பொருளாதார பரிமாற்ற சட்ட மூலம் முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாத வகையில் நாட்டின் அரச நிதி முகாமைத்துவம் மிகவும் உகந்த நிலையில் பேணப்பட வேண்டும். இது தொடர்பான பொறுப்புக்கூறல் தொடர்பில் கவனம் செலுத்தி அரச நிதியை முறையான முகாமைத்துவம் செய்வதற்காக அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் இயற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய தினத்தை துக்க தினமாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட 9 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரை நினைவு கூறும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி இன்று அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யாசரத்ன தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலையால் 3518 குடும்பங்களைச் சேர்ந்த 10,299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் களுத்துறை மாவட்டம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அத்தனகலுவோய கழுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த நீர்நிலைகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சப்ரகமோ மாகாணம், காலி, மாத்திரை, கண்டி, நூரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள இரங்கலில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பல மூத்த அதிகாரிகளின் துயர் மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் அரசுக்கும் ஈரான் மக்களுக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் மறைந்த ஈரான் ஜனாதிபதி ரைசியின் குடும்பத்தினருடன் ஈரான் மக்களுடனும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவை கேள்வியுற்று இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்துக்கு சென்று ஈரானிய தூதுவரை சந்தித்து இரங்கலை தெரிவித்ததோடு இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றையும் பதிவிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள இரங்கலில் ஹெலிகாப்டர் கோர விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவருடன் சென்ற பல மூத்த அதிகாரிகள் உயிரிழந்தமை ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி ரைசி இலங்கையின் உண்மையான நண்பராக இருந்தார். ஈரான் மக்கள் மீது அவர் கொண்ட தலைமைத்துவமும் அர்ப்பணிப்பும் என்றும் நினைவு கூறப்படும் என்றும் குறிப்பிட்டார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.